அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மரியாதைக்குரிய திரு பொன்னிலன் அவர்கள். இச்சிறப்புமிக்க நிகழ்வில் 3 நூல்கள் மேடையில் உள்ள ஆளுமைகளால் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சாகித்ய அகாடமி விருதாளர் மரியாதைக்குரிய பொன்னிலன் அவர்களால் எழுதப்பட்ட தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தமிழகத்தின் ஆன்மீக வழிகாட்டி என்ற நூலும், இன்றைய பாரதி விருதாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் சோ சேதுபதி அவர்கள் தொகுத்துள்ள மகாகவி பாரதி வரலாறு என்ற நூலும், பேராசிரியர் திரு யா மணிகண்டன் அவர்கள் தொகுத்து பதிப்பித்த பாரதியும் ஜப்பானும் என்ற நூலும் அறிமுகம் செய்யப்படுகிறது. பெரியவர்களே, இந்த விழாவில் ஒரு முக்கிய நிகழ்வு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழகத்தின் ஆன்மீக வழிகாட்டி தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்ற தலைப்பில் மரியாதைக்குரிய எழுத்தாளர் பொன்னிலன் அவர்களுடைய புத்தகம், அது அரிதினம் அரிதான நூல். நாங்களே இந்த நூல் பிரதிகள் கிடைக்காமல் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் பல கிளைகளை அணுகி, எந்தெந்த கிளைகளில் ஓரிரு பிரதிகள் இருந்தாலும் அந்த பிரதிகளை எல்லாம் அனுப்புங்கள் என்று சொல்லி, நம்முடைய இந்த மணிமண்டபத்தில் நடக்கிற தவத்திரு அடிகளார் அவர்கள் திருவுருவ படத்தை திறக்கப்படுகிற இந்த நிகழ்வில் இந்த சிறந்த புத்தகம் இந்த அவைக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், வாங்க விரும்புவோருக்கு ஒரு வாய்ப்பும் அளிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தால் இந்த அரிய நூல் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிகளார் அவர்கள் அவர் கரங்களால் இப்போது வெளியிட வேண்டும். இந்த நூல் முதலில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. அடுத்து மகாகவி பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு, இது ஒரு அருமையான காலகட்டம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம். இது 1000 பக்கங்களுக்கு மேல் நம்முடைய விருதாளர் சோ சேதுபதி அவர்கள் சமீபத்தில் இந்த பணியை நிறைவேற்றி சென்னை கவிதா பப்ளிகேஷன் மூலமாக இது சென்னையிலே வெளியிட்டிருக்கிறார். இந்த புத்தகம் ஏறத்தாழ மிக மிக முக்கியமான அந்த காலத்து ஆளுமைகள் பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக அற்புதமான முறையில் எழுதியிருக்கிறார்கள். அத்தனை வாழ்க்கை வரலாற்றையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரு நூலாக நம்முடைய சோ சேதுபதி அவர்கள் இப்ப சமீபத்தில் அநேகமாக இந்த நூல் வெளிவந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. ஆனால் ஆன்மீக வழிகாட்டிய நூல் வெளிவந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆகவே இந்த நூலை இந்த மேடையிலே அறிமுகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வெளியிடுவதல்ல, வெளியிடுவது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த நூலை அறிமுகப்படுத்த வேண்டும். கூடவே இந்த நூலை வாங்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பல பிரதிகள் சென்னையில் இருந்து வரவழை கவிதா பப்ளிகேஷன்ஸ் சொல்லி வரவழைத்து இந்த புத்தகங்கள் ஆன்மீக வழிகாட்டியும் பாரதி இந்த 2 நூலும் வெளியே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி, சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால், பாரதியும் ஜப்பான் ரொம்ப வினோதமான ஒரு தலைப்பு, ஆனால் மிக ஆழமான ஒரு தலைப்பு. பாரதிக்கும் ஜப்பானுக்கும் இவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கிறதா? 1921 முன்பு பாரதியை பற்றி, ஜப்பானை பற்றி பாரதிக்கு இவ்வளவு பெரிய புரிதல் இருந்திருக்கிறதா என்ற ஆழமான ஆராய்ச்சி, மிக அருமையான தொகுப்பு. பாரதி ஆங்கிலத்தில் எழுதியதும் தமிழில் எழுதியது எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் தேடி அதையெல்லாம் தொகுத்திருக்கிறார் பேராசிரியர் யா மணிகண்டன். இதே மேடையிலே
அப்போது கொரோனா இருந்த காலத்தில் URC கட்டிடத்தில் அங்கே இருக்கக்கூடிய மணிமண்டபத்திலே நடந்த பாரதி விருது வழங்கும் நிகழ்விலே பாரதி விருதை பெற்றவர் தான் பேராசிரியர் முனைவர் யா மணிகண்டன், பாரதி ஆய்வாளர். அவர் சமீபத்தில் மக்கள் சிந்தனை பேரவை சார்பாக ஜப்பானின் டோக்கியோ நகரத்தில் பாரதி விழா எழுச்சிகரமாக நடைபெற்றது அல்லவா, அதற்கு சிறப்பு வந்ததாக நீங்கள் வர வேண்டும் என்று நாம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டபோது மகிழ்வோடு இசைவு தெரிவித்தது மட்டுமல்ல, அடுத்த நாளே எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார், பாரதிக்கும் ஜப்பானுக்கும் ஏராளமான தொடர்பு இருக்கிறது, நானும் ஜப்பானுக்கு முதல் முறையாக செல்கிறேன், பாரதி ஜப்பானை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை தேடி பிடித்து இன்னும் 1 மாத காலம் இருக்கிறது, அதற்குள் நான் அந்த புத்தகமாக்கி விடுகிறேன் என்று அந்த புத்தகமாக்கி காலச்சுவடு பதிப்பகத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார். இந்த புத்தகத்தையும் இந்த மேடையிலே அறிமுகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அங்கும் மக்கள் சிந்தனை பேரவை வெளியிட்ட புத்தகம், இங்கும் மக்கள் சிந்தனை பேரவையின் பாரதி விழாவிலே வெளியிடுகிற அறிமுகப்படுத்துகிற இந்த புத்தகம். ஆகவே அவரும் பாரதி விருது பெற்றவர். இவர் நம்ம ஈரோடு நம்முடைய இந்த 3 ஆளுமைகள் ஆசிரியர்கள் நூலாசிரியர்கள் இருக்கிறாரே, பொன்னியலன் அவர் முதல் விருதை பாரதி விருது மக்கள் சிந்தனை பேரவையின் விருதை பெற்றவர். அடுத்தது சேதுபதி இப்ப விருதை பெறப் போகிறவர். இன்னொன்று 3வது யா மணிகண்டன் ஏற்கனவே பாரதி விருதை பெற்றவர். ஆகவே இந்த 3 பாரதி விருதை பெற்றவர்களுடைய அருமையான காலப்பட்ட புத்தகம் தான் இங்கு வெளியிடப்படுகிறது. வெளியிட்டு நீங்க வெளியே சென்ற பிறகு சேதுபதி அவர்கள் எழுதிய ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிலே நம்முடைய விருதாளர் யாரோ அவரை பெருமைப்படுத்தும் பொருட்டு அது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொற்பொழிவாளர் பாரதி என்ற புத்தகமாக இருந்தாலும், காரைக்குடியில் பாரதி என்ற புத்தகமாக இருந்தாலும், அது எந்த புத்தகமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி சொல்லலாம். பாரதி பற்றி மட்டுமல்ல, இவர் எழுதிய கம்பன் பற்றியோ அல்லது எல்லா விதமான அம்சங்களை பற்றி எழுதியிருக்கிறார். குன்றக்குடி அடிகளாரை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், பெரிய அடிகளாரை பற்றி. ஆகவே அந்த நூலை எல்லாம் நீங்கள் வாங்கி செல்லலாம் என்று சொல்லி இந்த 3 நூலையும் மேடையிலே நம்முடைய மரியாதைக்குரிய அடிகளார் அவர்கள் அவர் கரங்களால் இதை வெளியிட்டு இதை அறிமுகப்படுத்தி அத்தனை பேரும் இந்த நூல் பிரதிகளை வைத்து ஒரு புகைப்படம் எடுத்து அறிமுகப்படுத்தலாம் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் நூல் ஆன்மீக வழிகாட்டி. இன்று மாலை பாரதி ஜோதியை ஏற்றி அணிவகுப்பை சிறப்பாக துவக்கி வைத்த கோபி பவானி நதி பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் NS சத்யசுந்தரி அவர்களை உரையாற்றிட அன்போடு அழைக்கின்றோம்.
அவையில் அமர்ந்திருக்கும் பாரதி நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும், பின்னால் உட்கார்ந்திருந்தாலும் ஒளிபடைத்த கண்ணினாய் என்ற மாணவ செல்வங்களுக்கும்